பிரகடிக்க மாசி சீரியலில் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வரன் பார்ப்பதற்காக வந்த நபர் முத்துவை பார்த்தும் உங்களுக்கு தான் பெண் பார்க்க வந்தனா என சொல்கிறார். உடனே மீனாவும் ஏற்கனவே 2 முறை திருமணமான இவருக்கு எதுக்கு பெண் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வம்பிழுக்கிறார். அந்த நேரத்தில் வந்த விஜயா மனோஜுக்கு பெண் பார்ப்பதற்காக வர சொல்லி இருந்தேன் என கூறுகிறார். பிறகு பெண் பார்த்து கொண்டிருந்த போது இந்த நேரம் இவரின் ஜாதகத்தின்படி இவருக்கு 2வது திருமணம் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டுமே என கேட்கிறார். இதனால் மனோஜ் அச்சப்படுகிறார். ஆனால் விஜயா எப்படியோ இந்த நேரம் நடந்திருக்க வேண்டியது அதுதான் கெட்டுப்போச்சு என சொல்லவும் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். தொடர்ந்து ரோஹிணியுடன் விவாகரத்து ஆகாமல் திருமண ஏற்பாடு செய்யக்கூடாது என மொத்த குடும்பமும் சிவப்பு கொடி பிடிக்கிறார்கள். இதனால் கடுப்பான ஜாதகக்காரன் நீங்கள் உங்கள் பையனுக்கு திருமணம் செய்யலாமா வேண்டாமா என முதல்ல முடிவு செய்துட்டு என்ன கூப்பிடுங்கள் என்று சொல்லி புறப்படுகிறார். அப்போது மனோஜும் இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம், ரோஹிணிக்கு தெரிந்து புகார் அளித்தால் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு அவரும் செல்கிறார். தொடர்ந்து ரோஹிணியை பார்க்க சென்ற மீனாவும் ஸ்ருதியும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என வாக்கு கொடுக்கிறார்கள். இதனால் நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காத, அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று இல்லை, என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட வாரிசு உன் வயிற்றில் இருக்கிறதோ அதனால் நாங்கள் உன்னுடைய குழந்தைக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் மனோஜ் கருக்கலைப்பு செய்ய சொல்கிறார் என ரோஹிணி வருத்தப்படுகிறார். ஆமாம், இப்படிப்பட்ட கணவர் கூட வாழணும்னு எப்படி ஆசைப்படுறீங்க? அவருக்கு உங்கள் மேலே அக்கறையே இல்லை, உங்கள் குழந்தை மேலேயும் அக்கறையே இல்லை. நானாக இருந்தால் விவாகரத்து கொடுத்து துரத்தி இருப்பேன் என ஸ்ருதி சொல்கிறார். மேலும் இப்படி ஒருத்தரை நம்பி எப்படி வாழுவீங்க என்று மீனாவும் கேட்க ரோஹிணி யோசிக்கிறார். மீண்டும் விவாகரத்து முடிவு எடுப்பாரா, என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.